ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிக அளவுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. முக்கியமாக இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது மிகவும் பயமாக இருக்குது. அதிக அளவில் உங்களுக்கு பதட்டம் வருதா? எதை பார்த்தாலுமே எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே உங்களுக்கு பயம் அதிக அளவில் இருக்கா அப்படின்னு கூறுபவங்க ஒன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு இதே போன்று பயம் இருக்கலாம். இல்லைன்னா குழந்தைகளுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் அதிக அளவில் பயம் இருக்கும். ஏன்னா இரவு நேரத்தில் அதிகப்படியான கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காகவும் நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒரு பொருளை நம்மளோட தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. இது போக நம்மளுடைய நினைத்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு பொருளை இரவு நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கையை வைத்து விட்டு அந்த உங்களுக்கு என்ன நினைத்த காரியம் அடுத்த நாளில் நடக்கணும், அடுத்த நாளானது உங்களுக்கு பிடித்த மாதிரி எப்படிப்பட்ட நாளாக அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரலாமாங்க. இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கான். இது காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய ஒரு எளிய மந்திரம்னு சொல்ல முடியாது, ஒரு வழிபாடு. இதை நீங்கள் கையில் வச்சுட்டு, ஆனாலும் சில உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ அவங்களுக்கான ஒரு வரி மந்திரம் இருக்கும் அல்லவா, அந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு இரவு நேரத்தில் அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருளை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்கிட்டு வரணுமா. அந்த ஒரு பொருளை நீங்கள் குறைந்தபட்சம் 7 நாட்கள் வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமாங்க. குறைந்தபட்சம் அது அழுகி போகாமல் எத்தனை நாட்கள் இருக்குமோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி கொள்ளலாமா. இந்த ஒரு பொருளில் அதிகப்படியான சக்திகள் இருக்குமா. முக்கியமாக எந்த ஒரு பொருள் என்னென்னு முதல்ல பார்த்து விடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இது அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் தான். எலுமிச்சை கனி இருக்கல்லவா, அந்த எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தை சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல எலுமிச்சையாக வாங்கி அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கோ இல்லைன்னா அம்மன் கோவிலுக்கோ சென்று அங்கே வைத்து நன்றாக பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம் கனியை எடுத்து அமர்ந்து கொண்டு கிழக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு அவங்களுக்கு கணபதி பிடிக்கும் என்றால் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, இதே போன்று கணபதிக்குரிய மந்திரத்தை கூறுங்க. இதே போன்று ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அவர்களை நினைத்து ஒரு 108 முறையோ 21 முறையோ அந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுக்கு என்ன நடக்கணும், அடுத்த நாளில் என்ன நடக்கணும், என்னென்ன உங்களுக்கு நடக்கக்கூடாது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு உங்களுடைய தலையணைக்கு அடியில் இந்த எலுமிச்சம் பழத்தை மட்டும் வச்சு தூங்கிட்டு வாங்க. இதே போன்று இத்தனை நாட்கள் தான் செய்யணும்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டு வாங்க. அடுத்த நாள் உங்களுக்கான நாளாக மாற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.